ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஸ்பைசியான எக் கிரேவி எப்படி வீட்டில் சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடட்டும். இந்த டைமில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். நானே தனியாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை இந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் இஞ்சி வாசனை போகும். இப்போ நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் தக்காளி சின்னதாக இருந்ததால் 4 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 வெங்காயம் 3 தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். சால்ட் போட்டு வதக்கும்போது எண்ணெயிலே வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் சால்ட் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் முட்டை கிரேவிக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த டைமில் எண்ணெயிலே கூட முட்டையை போட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டா கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை இந்த கிரேவியில் போட்டு நல்லா கலாரி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இது கூட கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். ஓகேங்க, எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.